மனித உரிமை ஆணையத்தின் உத்தரவின்படி விழுப்புரம் மாவட்டத்தில் பதற்றமான பகுதிகளை ஆய்வு மேற்கொள்வதற்காக மத்திய விரைவு அதிரடிப்படை போலீசார் விரைந்துள்ளனர். தமிழகத்தின் 12 மாவட்டங்களில் பதற்றமான சூழல் உள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மனித உரிமை ஆணையத்தின் உத்தரவின்படி விழுப்புரம் மாவட்டத்தில் ஆய்வு மேற்கொள்வதற்காக கோவையிலிருந்து மத்திய விரைவு அதிரடிப்படை போலீசார் தெய்வக்கனி தலைமையில் 72 போலீசார் விழுப்புரம் வந்தடைந்தனர். இன்று முதல் நவம்பர் 2ஆம் தேதி வரை பல பகுதிகளில் சென்று ஆய்வு மேற்கொள்ள அவர்கள் உள்ளனர். பதற்றம் நிறைந்த பகுதியாக கூறப்படும் மரக்காணம், திண்டிவனம், மயிலம் உள்ளிட்ட பகுதிகளை ஆய்வு செய்ய உள்ளதாக மத்திய விரைவு அதிரடிப்படை போலீஸ் கமாண்டோ தெய்வக்கனி கூறியுள்ளார். ஒவ்வொரு ஸ்டேட்லையும் வந்துட்டு சென்சிட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் ஹைப்பர் சென்சிட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் மினிஸ்டர் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்லேருந்து சொல்லியிருக்காங்க. அதன்படி வந்துட்டு விழுப்புரம் வந்துட்டு சென்சிட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாட்டில். சென்சிட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் வந்துட்டு 2 வருஷத்தில் ஒரு தடவை வந்துட்டு நாங்கள் வந்துட்டு லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் எந்த லெவலில் இருக்குது, அது வந்துட்டு கம்யூனலி சென்சிட்டிவா இல்லை பொலிட்டிக்கலி சென்சிட்டிவா இல்லை ரிலீஜியஸ்லி சென்சிட்டிவா அப்படின்ட்டு 27 இருந்துட்டு 2ஆம் தேதி வரைக்கும் போய் பார்த்துட்டு அங்கே உள்ள சென்சிட்டிவ் ஏரியாவில் வந்துட்டு ஃபிளாக் மார்ச் பண்ணுறதுக்காண்டி இப்போ போய்கிட்டு இருக்கோம்.